வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கதைத்தலைப்பானது நம் நகைச்சுவை சிரிப்பில் ஏற்படும் சிரமங்கள். காண்போம். 7 வயது உடைய ஒரு பையன் பிறந்து 8 மாதங்களே ஆன தனது தங்கையின் அப்போதைய அழுகையை நிறுத்த தான் கையில் வைத்திருந்த கிளுகிளுப்பை விளையாட்டு சாமான் ஒன்றால் அந்த குழந்தையின் முகத்தருகே ஆட்டினான். அதன் ஓசை சலசலவென்று கேட்குமாறு குழந்தையின் முகத்தருகே இடமும் வலப்புறமுமாக அதை அசைத்து அசைத்து நன்கு மீண்டும் மீண்டும் ஆட்டினான். அப்போது அந்த குழந்தை அந்த ஓசையை கேட்டு அழுகையை நிறுத்தி சிரித்தபடி புன்னகை செய்து பொக்கை வாயை காட்டி அசைந்தாடிய அழகை வர்ணிக்க முடியாது. அப்போது திடீரென்று ஒரு யோசனை வர அடுத்த அறையில் தன் தாயோடு சண்டையிட்டு கோபமாய் படுத்திருந்த தன் தந்தையை சிரிக்க வைக்க முயன்றான் அந்த பையன். அதே கிளுகிழுப்பை எடுத்து படுத்திருந்த அவர் முகத்தை ஆட்டிய போது, "து, என்ன விளையாட்டு இது?" என்று கோபப்பட்டார் தந்தை. அதிர்ந்து போன பையன், "ஏன் குழந்தை சிரிக்கிறது? இந்த பெரிய குழந்தை சிரிக்கவில்லையே" என்று ஏங்கியவன் தன் தாத்தாவிடம் நடந்ததை கூறினான். அதற்கு தாத்தா எள்ளலாக அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, "தம்பி, சிரிப்பு என்பது என்ன அவ்வளவு லேசா? மகிழ்ச்சி எல்லாருக்கும் வந்துவிடுமா என்ன? அது ஒரு கலை" என்றார். "அது என்ன தாத்தா கலை?" "அதாவது அப்பா, குழந்தை மனம், தாய் மனம் கொண்டவர்களுக்குத்தான் சிரிப்பு என்பது வரும். ஆழ்ந்த பிரச்சனைகளில் ஆளான மனிதர் எவருக்கும் சிரிப்பே வராது. மகிழ்ச்சியை பற்றி அவர்களுக்கு சிந்திக்கவும் கூட நேரம் இருக்காது. காரணம், சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, அழுகிறேன் அழுகிறேன் அழுகை வல்ல என்ற பாடல்தான் அவர்கள் காதில் ஒலித்து கொண்டிருக்கும். மேலும் தனது துயரங்கள் நீங்கும் போதும் மட்டும்தான் ஒரு சிலர் திடீரென கார்ப்பரேஷன் பைப்பிலிருந்து காற்றுடன் என்ற சத்தத்தோடு தண்ணீர் 2 சொட்டு விடுவது போல் அந்த சிரிக்காமல் இருந்தவரின் வாய்க்குள்ளிருந்து வெளிப்படும் அந்த சிரிப்பு அந்த ஓசையை எழுப்பும். சிலர் தங்கள் பல்லுக்கும் உதட்டுக்கும் நாக்குக்கும் வலி ஏற்படாமல் மெல்ல சிரிப்பர் என்பதை அந்த பையனுக்கு நாசுக்காக எடுத்துரைத்ததுடன் அவனது தாயாருக்கும் புரியும்படி மேலும் விளக்கினார். "கள்ளம் கபடம் உள்ளவர்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை அம்மா." "ஆம் தம்பி" என்று கூற பதிலுக்கு அந்த அம்மாவும் பெரியவருக்கு விளக்கினார் சில செய்திகளை. பின் அவர்களின் உரையாடல் சூடேறியது. உடனே அந்த தாத்தா, "ஒருவனை அடையாளம் கண்டு கொள்வது எளிது. ஆனால் அவன் எதைச் சொன்னால் செய்தால் சிரிக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும்" என்று ஜெர்மானிய அறிஞர் கதே அவர்கள் கூறியதை அவர்களுக்கு நினைவு ஊட்டினார். அதாவது, ஒருவனை அடையாளம் கண்டு கொள்வது எளிது, ஆனால் அவன் எதைச் சொன்னால் செய்தால் சிரிக்கிறான் என்பதை அறிஞர் கதே கூறியபடி நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் அவர் சிரிப்பினை வரவழைக்க தம் காலத்து திரைப்படங்கள் கூட படாதபாடு பட்டு உள்ளன என்றும் விளக்கினார். அதாவது, காக்கும் கரங்கள் என்ற
ஏவிஎம் நிறுவனத்தார் படப்பாடலை நினைவு செய்தார் அந்த தாத்தா. அதில் அள்ளித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடி வைத்து சின்னக்கண்ணன் சிரிக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் என்ற பாடலை கதாபாத்திரத்துடன் அப்போது படமாக்கினார் என்று கூறினார். படமாக்குகின்ற பொழுது அந்த இடத்தில் இந்த சின்னக்கண்ணன் சிரிக்கையிலே என்பதற்கு பதிலாக சிரிக்கவே இல்லை. அந்த சின்னக்கண்ணன் பசியால் அப்போது உண்மென்றே இருந்தான். தாயை பிரிந்த மனநிலை அதற்கு அப்போது. பின் அது இயல்பாக சிரித்த போது அதையே மீண்டும் பிரதி செய்து பின்பே அந்த படத்தை அதை சேர்த்து இணைத்தனர் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். அவ்வளவு சிரமப்பட வேண்டும் சிரிப்பை காட்ட வரவழைக்க மட்டும். மகிழ்ச்சி நிறைந்து இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிரிப்பு வரும். எப்போதும் எங்கும் தாய்மனம் உடையவரே சிரித்து மகிழ்வர் என்றும் கூறினார். மேலும் படத்திலோ நிஜ வாழ்க்கையிலோ நமக்கு சிரிப்பை வரவழைக்க போராடும் படாத பாடுபடும் நல்லவர்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் கேளிக்கை நையாண்டியை பார்த்தும் நாம் சற்றும் சிரிக்கவில்லை என்றால் நாமெல்லாம் ஒரு துன்பத்தில் மரத்துப்போன ஒரு வகை ஜென்மங்கள் என்றே நான் சொல்லுவேன் என்றும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். கவுட்டுத்தன்மை உள்ளவன், பொறாமை மனம் கொண்டவன் ஒருபோதும் சிரிக்கவே மாட்டான். உண்மையான தனது நல்ல நகைச்சுவைக்கு ரசிகர்கள் அப்படியும் சிரிக்கவில்லை என்றால் தற்கொலையே செய்து கொள்வேன் என்றும் ஒரு நடிகர் கூறினாராம். அவர் வேறு யாரும் இல்லை, OGP மகேந்திரன் என்று கூறினார். இதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது தனது உண்மையான நல்ல நகைச்சுவைக்கு பார்வையாளர்கள், வாசிப்பவர்கள், கேட்பவர்கள், ரசிகர்கள் அப்படியும் சிரிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ளவே தோன்றும் என்பதை நடிகர் OGP மகேந்திரன் முன்பு கூறியுள்ளதையும் தாத்தா எடுத்து கூறினார். படங்களில் நல்ல சிரிப்பு காட்சியை படமாக்கும் போது நாம் சிரித்து அவர்களை கைதட்டி ஊக்கப்படுத்துவதே கட்டாயமாகும் என்று சார்லி சாப்ளின் சொன்னதும் கூட நம் நகைச்சுவையின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும் என்றும் கூறினார். இவ்விடத்தில் நாம் இந்த உரையாடல்களில் கதை வழியே நாம் கவனிக்க வேண்டியது அறிஞர் கதே சொன்னதையே. எதை சொன்னால் மற்றவர் சிரிக்கின்றனர் என்பதை நாம் நோக்க வேண்டும். திரைப்படத்திலும் சரி நிஜ வாழ்விலும் சரி இரு பொருள் தரும் மோசமான விசனங்களுக்காக சிரிப்பவர்களே இன்று அதிகம் காணப்படுகின்றனர். நையாண்டி, நக்கல், கேலி இவைகளில் மட்டும்தான் சிரிப்பு வருகிறது. இவ்விடத்து நான் கருதுவது என்னவென்றால் என்று கூறினார் தாத்தா, இவ்வகை சிரிப்பு தமிழ்கூறும் நல்லுலகத்திற்கு தேவையற்றது என்றும் வாதாடினார். புற்றிசல் போல தோன்றும் மண்வெட்டி தலையா, சட்டி மண்டையா, பரோட்டா தலையா என்ற காமெடி வசனங்கள் எல்லாம் நமக்கு இன்று பழக்கமாகிவிட்டது, வேடிக்கையாகிவிட்டது. காரணம், நமக்கு வேறு வழி கிடையாது என்பதால் அதுவும் ஒரு சுகமான சோகமே என்றுதான் நான் சொல்லுவேன். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதால் உள்ளத்தை செம்மைப்படுத்த சிரிப்பின் தரம் என்பது மட்டும் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதை எவரும் உணர்ந்தால் என்றும் நமதே, நாளையும் நமதே என்பது என் கருத்தாகும். வாழ்க வளமுடன்.